காவேரியை பார்க்குறதுக்காக ரூம்குள்ளே கங்கா போகிறாங்க. அக்கா, பாப்பா ரொம்ப அமைதியாக தூங்கிட்டு இருக்காக்கா. பாப்பாவை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆமாம், இங்கே மாமா இப்போ வருவார், மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்க, காவேரி நீ நடித்ததெல்லாம் போதும்டி அப்படின்னு சொல்ல, அக்கா என்ன சொல்கிற நீ அப்படின்னு அது வந்து போய் இங்கே காவேரி கங்காவை பார்க்குறாங்க. ஆமாம் காவேரி, நீ நடித்ததெல்லாம் போதும், இதுக்கப்புறம் எதுக்காக நீ என்கிட்ட நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா என்னக்கா ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பதட்டத்தோட இங்கே காவேரி கிளம்பி நிற்க, எதுக்கு பதட்டப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைக்கா, நீ ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கே, எனக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சுக்கா அப்படின்னு சொல்ல, நீ நடிக்கிறேன்னு தானே சொன்னேன், நீ மறந்து போன மாதிரி நடிக்கிறேன்னு நான் சொல்லவே இல்லையேன்னு கங்கா கேட்க, இப்போ வசமாக சிக்கிக்கிட்டாங்க இங்கே காவேரியும். எதுக்கு காவேரி இப்படி நடிக்கணும், நீ என்னதான் பழசெல்லாம் மறந்த மாதிரி நீ நடித்தாலும் கூட ஒரு சின்ன விஷயம் உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்றத எனக்கு காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அக்கா என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, ஆமாண்டி, மாமாவுடைய நம்பர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புதுசாக மாற்றின நம்பர் தான். அந்த நம்பரை நான் எழுதி வைக்க கூட மறந்துட்டேன். ஆனால் நீ அதை நல்லாவே மனசில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்க. அந்த நம்பரை தானே இப்போது நீ இங்கே பார்க்க வந்த அத்தைகிட்டையும் கொடுத்த. குமரன் மாமாவுடைய நம்பரை நானே ஃபோனை எடுத்து தேடி எடுத்து அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்த அத்தைகிட்ட நீ அந்த நம்பரை கொடுத்துருக்க. எப்படி காவேரி, இது மட்டும் உன் மனசுக்குள்ளே இருக்கு? அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன்டி. இதை வீட்டில் இருக்க மற்றவங்க யாரும் கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் இதை நான் நல்லா கவனித்தேன் அப்படின்னு காவேரியை பார்த்து கங்கா சொல்கிறாங்க. காவேரி அது வந்து அப்படின்னு தயங்கியபடி நிற்க, பக்கத்தில் போனேன் இங்கே கங்கா காவேரியை திருப்பி நிற்க, காவேரி கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறாங்க. இப்போ எதுக்குடி அழுகிறேன், உண்மையை சொல்லுடி, எப்படி உன்னால் இப்படி நடிக்க முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா அது வந்து அப்படின்னு தயங்கியபடி காவேரி நின்றுட்டே இருக்க, உண்மையை சொல்லு காவேரி அப்படின்னு கங்கா வேகமாக சத்தம் போட, காவேரி அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் நான் கண்முழிச்ச போது டாக்டர் தான் பக்கத்தில் இருந்தாங்க. டாக்டர் உடனே நிவினை கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அம்மா நீ எல்லாமே பக்கத்தில் குழந்தைய பார்க்குறதுக்காக இருக்கிறதா சொன்னாங்க. நிவின் தான் முதல்ல வந்து பார்க்கவும் செஞ்சார். நிவின் கிட்ட நான் கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், டாக்டர்கிட்ட நான் கேட்டுக்கிட்ட விஷயம், என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்கன்றது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சுடி, எதுக்கடி எப்படி சொன்னேன்னு சொல்லி கேட்க, நிவினுக்கும் டாக்டருக்கும் மட்டும்தான் விஷயம் தெரியும், எனக்கு எல்லாமே நினைவுகள் இருக்குன்னு. இப்போ நான் சொல்ல போகிற ஒரே விஷயம் மட்டும் உனக்கு தெரிஞ்சால் போதும்க்கா. எனக்கு நடந்த ஆக்சிடெண்ட் இங்கே சாதாரண ஆக்சிடெண்ட் கிடையாது. என்னையும் விஜயையும் கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காக பசுபதியோ இல்லை ராகவோ ஏற்பாடு பண்ண ஆட்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறேன்னு கேட்க, ஆமாக்கா இதுதான் உண்மை. அந்த ராகவ் ஏற்பாடு பண்ண ஆளுதாக்கா எங்களை இடிக்க வந்தது அப்படின்னு சொல்ல, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க, நிவின் தான் இதையும் என்கிட்ட சொன்னார், நிவினுக்கு மட்டும்தான் அந்த உண்மையும் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, என்னடி என்னென்னமோ சொல்கிறேன், எனக்கு மனசெல்லாம் படப்படப்பாக இருக்குன்னு வந்து உட்கார்றாங்க எங்கள் கங்காவும். உடனே காவேரி கங்கா பக்கத்தில் வரேன், அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, எனக்கு வேற வழி தெரியலை. நான் விஜய் கூட இருந்தேனா எனக்கோ இல்லை விஜய்க்கோ குழந்தைக்கோ என்ன வேணாலும் ஆகலாம். என்னையே பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக விஜயையும் பழி வாங்கணும், அங்கே குழந்தையுமா இறக்கணும். இனிமே இப்படி ஒரு வாழ்க்கையில் அவங்க கஷ்டப்பட வேண்டான்னு தோணுச்சு. நான் கூட இருந்தா விஜய்க்கு அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, விஜயும் குழந்தையும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமான்னு சொல்ல, நீ இல்லாமலும் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களாடி, உனக்கு உன் குழந்தை கூடயும் விஜய் கூடயும் வாழணுன்ற ஆசையே இல்லையா அப்படின்னு கேட்க, ஆசையதாக்கா இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் முடிக்க வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது. இனி அவங்கள உயிரோட விடக்கூடாதுன்ற முடிவில் நான் இருக்கேன். இல்லை என் புருஷனுக்கோ குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இவ்வளோ தூரம் யோசிச்சுட்டு இருந்திருக்க மாட்டேங்க்கா. இப்போ கூட நான் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் ராகவையும் பசுபதியையும் முழுக்க போட்டு தள்ளணும். அவங்க உயிரோடவே நான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சதுனால்தான் கொடைக்கானலுக்கு வரணும்னு நினச்சேன். நான் வந்துட்டேன். விஜய்கிட்ட வீட்டில் இருக்க பாட்டியாக இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் என் மேலே இருக்க கோவத்தில் என்ன வேணாலும் சொல்லியிருப்பாங்க. ஏன் நான் உயிரோடவே இல்லைன்னு கூட அவங்க சொல்லியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ என்னால் விஜய் முன்னாடி போய் நிற்க முடியாதுக்கா. விஜய் கூட நான் திரும்ப போனாலும் திரும்ப ராகவும் பசுபதியும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை விஜய்க்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. விஜய்க்கோ குழந்தைக்கோ ஏதாவது ஒன்றுனா இனி என்னால் தாங்க முடியாது. இனி அவங்களோட எண்ணம் முழுக்க நான் இங்கே இருக்கேன். இனி என்னையை பழி வாங்குறத பற்றி தான் யோசிப்பாங்க. பழசெல்லாம் மறந்துட்டேன்னு இங்கே எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும் அக்கா. எவு செஞ்சு இந்த விஷயத்த வீட்டில் இருக்க அம்மா கிட்டேயோ யமுனா கிட்டேயோ இதை பற்றி நீ பேச வேணாக்கா, இனி நான் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் உன் வாழ்க்கையை நினைக்கும் போது அக்கா என்னை பற்றி நீ யோசிக்க வேணாக்கா, என்னாலையும் இந்த குடும்பத்தில் எந்த பாதிப்பும் வராது. நான் இப்போ எப்படி இருக்கேனோ அப்படியே தான் இந்த பசுபதியை நினச்சிட்ருப்பான். பழசெல்லாம் மறந்துட்டா இந்த காவேரின்னு. ஆனால் பசுபதிக்கும் ராகவுக்கும் திருப்பி கொடுக்குற அடி ரொம்ப நாள் இல்லைக்கா, ரொம்ப பக்கத்தில் தாக்கா இருக்கு. அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு
நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அதுக்கும் நான் உத்தரவாதம் கொடுப்பக்கா. எப்படி விஜயும் என் குழந்தை எனக்கு முக்கியமோ அதே போலதாக்கா நீங்களும் குடும்பமும். நிச்சயமாக என்னால் அந்த பசுபதியாலேயோ அந்த ராகவாலேயோ இந்த குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல, காவேரி இருந்தாலும் நீ ரொம்ப கஷ்டப்படுறடி, இதை என்னால் பார்க்கவே முடியலடி அப்படின்னு சொல்ல, அக்கா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா? என் குழந்தைய நான் ஒரே ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, காவேரி கேட்ட அந்த ஒரு வார்த்தை கங்காவை சுக்குநூறாக உடைக்குது. இருடி ஒரு நிமிஷம்னு தாங்க ஃபோனில் எடுத்து வச்சிருக்க ஃபோட்டோவை எடுத்து கொடுக்குறாங்க. இதாண்டி உன்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை காட்ட அதை பார்த்த காவேரி கலங்கி போய் அழுகிறாங்க. இன்னும் எத்தனை நாள் நான் இங்கே இருப்பேன்னு தெரியலை. இல்லை, இந்த நடக்கிற போராட்டத்தில் உண்மையிலே எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை. விஜய் இறந்ததாவே நினச்சபடி வாழ்ந்துட்டு போகட்டும். ஒருவேளை பசுபதியையும் ராகவையும் நான் ஏதாவது செய்ய போய் அதனால் எனக்கு ஏதாவது ஆச்சானா கூட எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைக்கா. ஏன்னா குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு விஜய் இருக்காரு. விஜய் இங்கே குழந்தைக்காக வாழ செய்வார். எனக்கு அது ஒன்று போதும்க்கா அப்படின்னு சொல்ல, ஏண்டி இப்படிலாம் பேசுகிற? நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கன்னு நினைக்கும் போதே எனக்கு மனசெல்லாம் ரொம்ப படபடப்பாக இருக்குடின்னு காவேரி சொல்ல, இங்கே கங்கா சொல்ல அதை கேட்டுட்டு நிற்கிற எங்கள் காவேரியும், அக்கா என்னை பற்றி யோசிக்காத. இனி அந்த பசுபதியாலை ராகவாலை நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது. வரவும் விடமாட்டா இந்த காவேரி. எனக்கு நிவின் எல்லா உதவியும் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் நான் முடிக்க தாங்க போகிறேன். எல்லாத்தையும் பக்கா பிளானோட நான் முடிக்க தாங்க போகிறேன். அவங்க 2 பேரும் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு ஏற்பாடு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் ஒன்றா செய்வேன். ஒருவேளை நான் அந்த பிரச்சனைக்கு பிறகு உயிரோடு இருந்தேன்னா விஜயை போய் பார்க்குறேன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி எனக்கு இதில் கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லைன்னு கங்கா அழுக, அக்கா நீ கொஞ்சம் அழுகிறத நிறுத்து. இந்த விஷயத்த நீ வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு என் மேலேயும் ஏன் குழந்தை மேலேயும் சத்தியம் பண்ணு அப்படின்னு கங்கா கிட்டேருந்து சத்தியத்தையும் வாங்கிக்கிறாங்க காவேரி. காவேரி கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தாலும் கங்கா அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அக்கா கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. ஏன்னா காவேரி இந்த முடிவுக்கு வரத்துக்கு காரணமே ராகவ் இந்த பிரச்சனையை பண்ணதுனால தான். திரும்பவும் விஜய் கூட போய் இருந்தாலும் தன்னால் குழந்தையோட உயிருக்கும் திரும்ப விஜயோட உயிருக்கும் ஆபத்து வந்துடுமோன்ற ஒரு பயம். பாட்டி எதை நினச்சி பயப்படுறாங்களோ அதே ஒரு விஷயத்தை நினச்சி தான் காவேரியும் பயப்படுறாங்க. பாட்டியுடைய கோபத்தில் நியாயம் இருக்குது, அதே போல் என்னுடைய கோபத்துலேயும் ஒரு நியாயம் இருக்குது. இந்த கோபம் இந்த பசுபதியையும் ராகவையும் சும்மா விடாது. 2 பேரும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் கொண்டு வருவேன். நிச்சயமாக அவங்க பண்ண தப்புக்கு ஒன்று மன்னிப்பு கேட்க வைப்பேன். ஒன்று இந்த மன்னிப்பு அவங்க கேட்க மறுத்தாங்கன்னா கொலை பண்ண கூட இந்த காவேரி தயங்க மாட்டா. நிச்சயமாக தயங்க மாட்டான்னு காவேரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு. இனிமே வீட்டில் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த விடாமல் நாம தான் இனி ரொம்ப பாதுகாப்பாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படின்றத காவேரி உறுதிப்படுத்திக்கிறாங்க. ஆனால் கங்காவுக்கு இந்த விஷயத்தில் மனசு கேட்கவே இல்லை. காவேரி இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டு அந்த ராகவையும் பசுபதியை கொலை பண்ணணும்னு இங்கே வந்து இப்படி இருக்கிறது தன்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எப்படியாவது இதை நம்ம விஜய்க்கு தெரியப்படுத்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிற இங்கே கங்கா அன்னைக்கே இங்கே பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறி சத்தியம் என்ன சத்தியம் அதெல்லாம் கிடக்குன்னு விட்டுட்டு இங்கே உடனே கங்கா என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் குழந்தையோட முகத்தை பார்த்து அன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்காமல் இருக்க கால் அட்டன் பண்ணுற விஜயும் இங்கே கங்கா பேசுகிறேன்னு சொன்னதும் கதறி அழுகிறாங்க. விஜய் இப்போ எதுக்கு அழுகிறீங்க அப்படின்னு கங்கா கேட்க, இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நீங்கள் ஏன் எல்லாரும் இந்த இடத்த விட்டு போனீங்க அப்படின்னு இங்கே விஜய் கேட்க, என்னை மன்னிச்சிருங்க விஜய், உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு தான் நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்ல, என்னன்னு சொல்லிட்டு அங்கே விஜய் கேட்குறாங்க. அப்போ கங்கா சொல்கிற விஷயம் விஜய்க்கு பெரிய அதிர்ச்சியாக கொடுக்குது. என்னன்னு கேட்குறாங்க. அப்போ தான் கங்கா, காவேரி என் நினைக்கிற மாதிரி இறந்து போகலை, அவள் உயிரோட எங்கள் வீட்டில் எங்கள் கூட இங்கே நல்லபடியாக தான் இருக்கான்னு சொல்ல, இதை கேட்ட விஜய் அப்படியே கிளம்பி நிற்கிறாங்க அதிர்ச்சியோட. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் காவேரி பழசெல்லாம் மறந்துட்டான்னு நாங்கள் எல்லாரும் நினச்சோம், ஆனால் அது எல்லாமே போய் அவள் என்கிட்ட இப்போ தான் எல்லா உண்மையும் சொன்னான் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, காவேரி உயிரோடு இருக்கிறதே என்னால் நம்ப முடியலை, ஆனால் அவள் இப்படி பழசெல்லாம் மறந்த மாதிரி நடிக்கணும்னு அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்க, அப்போ தான் அந்த ராகவும் பசுபதியும் தான் எல்லாத்துக்கும் காரணம். இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இங்கே காவேரி அவங்கள நிச்சயமாக கொலை பண்ண தான் போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்கான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய் பதறி போகிறாங்க. விஜய் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு காவேரிக்கு தெரிய வேண்டாம். காவேரி இருக்க மனநிலைமை என்னால் யூகிக்கவே முடியலை.
ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறா. முதல்ல அவளுக்கு தேவை இங்கே ட்ரீட்மெண்ட், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாகவும் படுதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை பார்த்துக்குறோம் விஜய். ஆனால் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க. திரும்ப அந்த ராகவாலையும் அந்த பசுபதியாலையும் உங்களுக்கோ குழந்தைக்கோ எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. காவேரி நினச்சி பயப்படுறதும் அதை மட்டும்தான் சொல்ல. இல்லைங்க, காவேரி உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல, இனி எனக்கு அந்த நம்பிக்கை அந்த சந்தோஷம் போதும். நிச்சயமாக காவேரியை நான் விட்டுற மாட்டேன். அந்த பசுபதியும் ராகவும் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னா அவங்கள நானும் இனி ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். ஆனால் இனி எதையும் டைரெக்டாக செய்ய போகிறதில்ல. அவன் எங்களுக்கு தெரியாமல் எங்கள் முதுகுக்கு பின்னாடி குத்துன மாதிரி இனி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவன் முதுகுக்கு பின்னாடி குத்த போகிறோம். அது வரைக்கும் காவேரியை என்னை பார்க்க வேண்டாம், நானும் காவேரியை பார்க்க விரும்பலை. அதுதான் எல்லாருக்கும் நல்லதும் கூட இல்லை. நான் அவள் உயிருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, அதே போல் குழந்தையோட உயிருக்கோ என் உயிருக்கோ எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு காவேரி நினைக்கிறதெல்லாம் சரிதான். இதை நாங்கள் ஒருத்தர் பார்க்காமலே அந்த பசுபதி ராகுடைய கதையை முடிக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு செய்யணுமோ அதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு இங்கே விஜய் வாக்கு கொடுக்குறாங்க. கங்காவுக்கு அப்போ தான் மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்க செய்து காவேரி உயிரோடு இருக்க விஷயம் தெரிஞ்ச விஜயும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தாத்தா பாட்டிகிட்ட இப்படி இதை மெயின்டைன் பண்ணிப்போன்னு இங்கே விஜயும் நினைக்க செய்கிறாங்க.